இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. சொல்லு செல்லம், மாமா கிட்ட என்ன பேசணும்? ஆனா உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஏன் செல்லம் அப்படி சொல்கிறேன்? நீங்க தானா விக்ரம்? ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? நான் எங்கடி மறைச்சேன்? நீ எனக்கு வச்ச அடி அப்படி அடித்ததுக்கப்புறம் என் இமேஜே டேமேஜ் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்புறம் உன்கிட்ட சொல்ல வரலான்னு பார்த்தா ஒரு நாள் குடிச்சியே தெரியுமா? ஆமா. அன்னைக்கு தான் அப்படி உளர்னிய விக்ரமை பற்றி. சரி ஓகே, விக்ரமன் நம்ம சொல்லாமலே இவ்வளோ லவ் பண்ணுவோம், நம்மள சாதாரண ஒரு பர்சனாக இவளுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விக்ரம்ல சொல்லிக்கலான்னு இருந்தேன். அப்புறமா தான் சொல்லவே இல்லையே. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அதுவா, கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம் தான். ஆனால் உனக்கு என்னை பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்குமே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. இவ பொறிக்கின்னு சொல்லிட்டு இருக்காள், இவள்கிட்ட போய் நம்ம டாக்டர்னு எப்படின்னு சொல்கிறதுன்றதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கிட்டு நான் பொய் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் பொய் சொன்னது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆனா என்னால இன்னுமே நம்ப முடியல தெரியுமா? என்ன நம்ப முடியல? நீங்க தான் விக்ரம்னு. அவ்வளோ டியூப் லைட்டாக இருந்திருக்க, என் கண்ணை பார்த்தும் நல்லா கண்டுபிடிக்க முடியல. நான் கண்ணை பார்த்தப்பெல்லாம் ஸ்டக் ஆனந்தான். ஆனால் எப்படி இதை கேட்குறதுன்னு சொல்லிட்டு தான் கம்முன்னு இருந்தேன். எங்கேயோ பழக்கப்பட்ட கண்ணு, டெய்லி நம்ம பார்க்குற கண்ணு அப்படின்னு உங்களை கண்ணை பார்த்து நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தெரியல, அதான் அமைதியாகவே இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் சடனாக எல்லோரும் முன்னாடியும் உங்களை பிடிக்கலன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லோரும் நம்ம 2 பேரை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க சொல்லுங்கள்? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. உன்னை சொல்ல விட்டுருப்பேனா என்ன? நான் அதுக்குள்ளே உண்மையை சொல்லிடலாம் தான் இருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாத கோஇன்சிடென்ட். அன்னைக்கு நீ டோர் ஓப்பன் பண்ணும்போது விழுந்த, நான் உன்னை பிடிச்சேன்ல. அப்போ எங்கள் அம்மா எதிர்ச்சியாக பார்த்துருக்காங்க நான் உன்னை பிடிச்சதை. அப்புறம் போய் அஜய் கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அண்ணன் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு இருந்தானேடா அப்படின்ட்டு. அப்போ தான் என் தம்பி அவங்கள லவ் பண்ணுறான் அண்ணன் அப்படின்னு சொன்னதுனால உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டது எனக்கே தெரியாது. அப்புறம் இன்னொன்று, நான் கார்த்தியாக இருக்கும்போதே நீ எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கும் பயமாக இருந்தது. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வேறு 2 நாள் வச்சுருந்தாங்களா, விக்ரமன் தெரியறதுக்கு முன்னாடியே உன் வாயால் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கணும்னு நினச்சேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறப்ப தான் நீயா வந்து வளர்னேன். நான் வளர்னா? ஆமாம், நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பேசின யோசிச்சு பாரு. சே, இவர் கண்ணை பார்த்தாலே ஆஃப் ஆகிடும். நம்ம ஒழுங்காக பேசிட்டு போயிடணும் சொல்ல வந்ததை. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் என்ன விஷயம் வேணாலும் சொல்லலாம். ஒரு விஷயம் என்ன, 100 விஷயம் கூட சொல்லலாம். சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு சார். என்ன கேட்காம நீங்கள் ஏன் சார் ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் என்ன முடிவெடுத்தேன் உங்களை கேட்காம? அதுதான் சார் கல்யாண விஷயம். அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்கன்னு. என்ன பொண்ணு பார்க்க வரான்னு சொல்லியிருக்கீங்களாமா, என்ன பிடிச்சிருக்குன்னு. ஆமாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? அப்படி தான் கேள்விப்பட்டேன். உங்கள் ஃப்ரெண்டு கூட சொன்னாங்களே. அவள் 1000 சொல்லுவா சார். என்கிட்ட கேட்டிங்களா? உன்னோட விருப்பம் இதான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எங்கள் வீட்டில் சொன்னேன். எனக்கும் என்னன்னு தெரில, இது வரைக்கும் என் கெரியரில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு உன்னை பார்த்து மட்டும்தான் ஒரு க்ரஷ் வந்திருக்கு. க்ரஷ் வந்தால் வந்துட்டு போட்டு சார், அது உங்களோட வச்சுக்கோங்க. க்ரஷ் வர எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்லை எனக்கு க்ரஷ் இருக்குன்னு எல்லா பையனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்லைம்மா, உனக்கு என்னவோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா எய்ம்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சார், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வீணாக மனசில் ஆசையை வளர்த்துக்காதீங்கன்னு. ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம். மனசில் நான் தானமாக இருக்கேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் வீட்டில் சம்மதம் சொன்னேன். ஏன் மனசில் நீங்கள் இல்லை சார், நீங்கள் தேவையில்லாமல் கற்பனையை வளர்த்துக்காதீங்கன்னு. சரி ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் இல்லைனாலும் இதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் நான் வருவேன்ல. சார், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க போகிற லவ்வை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் நான் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். பட் எனக்கு உங்களை பிடிக்கல சார். ஏன் பிடிக்கல? நீங்கள் டாக்டர், நானும் டாக்டர், சேம் ஃபீல்டு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஆஃப்டர் மேரேஜ் லவ் பண்ணிக்கலாம்ல, அப்படி கூட ஒரு ஐடியாவில் இருக்கலாம். எப்படியும் ஒரு ஐடியாவில் இருக்கும்ல சார். சொன்னால் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது? சரி ஓகே, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அதான் தெரியுமே, உன் வாயாலே சொல்லு. லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், லவ் பண்ணுறேன். அவர் வேற ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேர் கார்த்திக். போதுமா? வேணும்னா நாளைக்கு கூட கூப்பிட்டுட்டு வந்தே காட்டுறேன். தேவையில்லாமல் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தால் அசிங்கப்படாதீங்கண்ணே. அதெல்லாம் என்னால் முடியாது அக்ஷயா. உங்களுக்கு ஓகேன்னு உங்கள் வீட்லேயும் ஃபோன் பண்ணி நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. திடீர்னு போய் அந்த பொண்ணு வேற ஒரு பையன் லவ் பண்ணுது, நான் எப்படி சொல்ல முடியும்? என்னாலாம் முடியாது. நாளைக்கு நான் உன்னை பொண்ணு பார்க்க வருவேன். உனக்கு என்ன விருப்பமோ அதை சபையில் சொல்லிக்கோ, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கோ. தேவையில்லாமல் என்ன வச்சு ட்விஸ்ட் பண்ணாதானே. சார், எவ்வளோ பெரிய டாக்டர் நீங்கள்? ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், அவள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க.
நீங்களும் அடுத்தவங்களோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து கற்றுக்கோங்க அக்ஷயா, சரிங்களா? போய் உங்கள் வேலையை பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் நிப்பாட்டிக்கோங்க. சரி ஓகே சார், நாளைக்கு நான் லவ் பண்ணுற பையனும் வருவான், நீங்களும் வாங்க. எல்லார் முன்னாடி வச்சு அந்த பையனை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும்ல, அந்த அசிங்கத்துக்கு நான் காரணம் கிடையாது. சரி ஓகே, உங்களால் முடிஞ்சதை பாருங்கள். இப்போ கிளம்புறீங்களா? சே மனுஷனாகலாம். மனுஷன்ல தான் கிளம்புங்க. சுபா முடியலடா சாமி வைக்கிட்ட. நான் விக்ரமே ஒரே வழியாக கார்த்திகை லவ் பண்ணுறேன்னு அவள் வாயாலே சொல்ல வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன, நைட்டு போய் ப்ரொப்போசலை போட்டுற வேண்டியதான். உனக்கு பிடிக்குன்ட்டு தான் தாவணி பவுடெல்லாம் கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வந்திருக்கா. என்ன பண்ணுறது, முன்னாடி நின்னும் ஒரு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. நைட்டு போய் நம்ம லவ் சொல்லிட வேண்டியதான். ஆனால் கார்த்திகா ஜெயிச்சிட்டடா விக்ரம். ஒரு பொண்ணு மனசில் இடம் பிடிச்சிட்டியே. என்ன கொலவெறியில் இருக்கா. காலையில் வேற அவளை போய் பார்க்கல. ஒரு எமர்ஜென்சி கேஸ்னு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். நம்மளுக்காக தான் இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கான்னு தெரியுது. என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. சரி ஓகே, நைட்டு போய் பார்த்துக்கலாம். சல்லி வேற ஆணி வேறாக்குறார், சட்டப்பூவ வாசமா மாத்துறார். நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லுற. கூட மேல கூட வச்சு கூடலூரே போறவள. எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் பாருங்களேன். பக்கத்தில் இருந்திருக்கீங்க ஆனால் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு டவுட்லாம் இருந்துச்சு, டவுட் நீ டிக்ளேர் பண்ணல, அவ்வளோதான். ஆமாம், விக்ரம் நினச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் உங்கள் கண்ணில் ஏதோ ஒன்று சொல்லும். கிட்ட வரும்போதெல்லாம் இந்த மாதிரி யாரும் நம்ம கிட்ட பேசின மாதிரியே தோணும். வாய்ஸில் கூட கண்டுபிடிக்காம விட்டுட்டேன் பாருங்களேன். சரி, நான் தான் விக்ரம்னே தெரிஞ்சோன்னே வாங்க போங்க, மரியாதைலாம் ஓவராக இருக்கு. ஆமாம், திடீர்னு வரமாட்டுது. என்னதான் இருந்தாலும் நீ ஃப்ராடுன்னு கூப்பிடும்போது தான் சும்மா சூப்பராக இருக்கு. ஃப்ராடு ஜிப்புட்டு இருக்கு தெரியுமா? இருக்கும் இருக்கும். அட உண்மையா தாண்டி. ஆமாம், நேற்று நைட்டு போட்ட டீலை நிறைவேற்றிடலாமா? என்ன டீலு? அச்சுச்சோ, என் செல்லம் மறந்துருச்சா? ம் மறந்துட்டேன். வெளியில் எல்லாரும் தேடுவாங்க, வாங்க போகலாம். அதெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க, டீலை கம்ப்ளீட் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா வெளியில் எல்லாரும் இருக்காங்க, திடீர்னு வந்தாங்க, பஞ்சாயத்தாயிடும் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். அதான் கல்யாணத்துக்கு வீட்டில் பர்மிஷன் வாங்கியாச்சு, டேட்டும் குறிக்க போகிறாங்க. அதுக்கு ஒழுங்கா நவுந்து போங்கண்ணா, கத்திடுவேன். ஆண் பாவம் பொல்லாது அக்ஷயா, உன்னை சும்மா விடாதுன்னு. பேசிக்கா பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பாவம் நடக்குதோ அவங்களுக்கு சொல்லிக்க வேண்டியதான். இப்போ எனக்கு தான் நியாயம் நடந்துட்டுருக்கு. என்ன அநியாயம் நடந்துட்டுருக்கு? தரேன்னு சொன்னதை தரமாட்டேன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? வேணாம். வேணும் அக்ஷயா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ கார்த்திக். விக்ரம்க்கு ஐ லவ் யூ கிடையாதா? கிடையவே கிடையாது, எப்பயுமே கார்த்திக் மட்டும்தான் ஐ லவ் யூ. அப்போ கார்த்திக்கு மட்டும் KISS கொடுக்கலாம்ல, பாவம் தானே கார்த்தி. வார்த்தை ஏதும் பேசிட தோணல, வாழ்வே இனி நீ தாண்டி. காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி. மொத்த சன்மம் ஓஞ்சு போக கொஞ்சம் பாரண்டி. அடடா இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலே. ஓகே, இப்போ விட்டுறேன், ஆனால் நைட்டு வருவேண்ணா. இனிமேலாம் நைட்டு வரக்கூடாதுப்பா. ஏந்தி, நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது பார்க்க வந்திருக்கேன், லவ் சொல்லிட்டும் பார்க்க வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி இன்னும் உரிமையாக வருவேன். இனிமேல் பேசணுன்னா வீட்டுக்கு வாங்க, பேசிட்டு போங்க. என்னதான் இருந்தாலும் மொட்டை மாடியில் திருட்டுத்தனமாக பேசுகிற மாதிரி வருமா? அது சரி, கல்யாணம் வரைக்கும் இப்படி தான் பேசிட்டு இருப்பீங்களா? ஆமாம்மா, கார்த்திக் கேரக்டர் நைட்டு மட்டும்தான். பகலில் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரிக்டான விக்ரம் தான். ஏன்னா என் பொண்டாட்டி டாக்டர் ஆகணும்ல ஒழுங்கா. அது சரி, சிது முஞ்சி விக்ரம நினச்சாலே கஷ்டமாக தான் இருக்குது. டாக்டர்னா சும்மா வாடி, அதுவும் கார்டியாலஜிஸ்ட்டு. சும்மா படித்தா போதுமா, அதை நீ ஒழுங்காக கற்றுக்கணுன்றதுனால தான் அந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். அது சரி, கரெக்டு தான். லவ் பண்ணுற கார்த்திகாவும் கரெக்டாக தான் இருக்கீங்க, சொல்லி தர்ற விக்ரமாவும் கரெக்டாக தான் இருக்கீங்க. சரி செல்லக்குட்டி, நான் போயிட்டு நைட்டு வருவேன். நீ ஏமாத்தாமல் கொடுத்துடணுண்ணே. ம் ம் போ. ம் சரி, வெளியே போகலாமா? ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம், எதாவது நினைக்க போகிறாங்க. சரி. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். என்ன? இந்த சாரியில் செம்ம அழகாக இருக்க தெரியுமா?
இல்லை இந்த saree இன்னுமே அழகாக இருக்கு உனக்கு. வந்த உடனே அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்கு. ம், தூக்கிட்டு போவீங்க. ஆல்ரெடி இப்போ தூக்கி தான் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? என் பொண்டாட்டி எப்பயுமே அழகு தான். இந்த புடவையில் எக்ஸஸ் அழகாக இருக்கா, வேற ஒன்றும் கிடையாது. ம், விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒழுங்கா வாங்க போகலாம். ம், போகலாம். ஆமாம், யார் நீங்கள் எம்டி ரூமுக்குள்ள கதவு கூட தட்டாமல் எக்ஸ்கியூஸ் கேட்காம வந்து நிற்கிறீங்க? இந்த அஜய் தான் லீவ் போட்டு அவங்க அண்ணன் கூட பொண்ணு பார்க்க போனா. இந்த ஆகாஷும் எங்கே போனா? எல்லாம் ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஆஃபீஸ்க்கு அலௌட் கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. மிஸ்டர் எம்டி சார், உங்களுக்கு என்ன அடியெல்லாம் தெரில எப்படி தானே? ஆமாம், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? உங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணது? ஆ, என் பேர் அமுல பேபி சார். உங்கள் அஜய் சார் தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணாரு. நீங்கள் யார்? அஜய் அப்பாயின்மெண்ட் பண்ணானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்படி அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணான் தெரியலையே சார். ஆமாம், இந்த ஆகாஷ் எங்கே போனான்? டேய் மச்சான், உனக்கு என்ன அடையாளம் தெரில. அந்த அளவுக்கு என்ன மாற்றி வச்சிருக்காண்டா அந்த பையன். என்ன ஆகாஷ் வாய்ஸில் பேசுகிறீங்க? ஆகாஷ் வாய்ஸில் பேசல மச்சான், ஆகாஷ் என்ன அந்தாண்டா. என்னடா சொல்கிற? மச்சான் சூப்பராக இருக்க தெரியுமா? பாத்தியா மச்சான், இந்த அஜய் பையன் பார்த்து விட்ட வேலையை. உங்கள் காதலுக்கு நீங்களாம் சும்மா ஏதோ ஒரு ஹெல்ப்பு கேட்பீங்க, பண்ணுவேன், அதோட சரி. ஆனால் இந்த அஜய் பையன் என்னையே வச்சு செஞ்சுட்டு இருக்கான் பாத்தியா? மச்சான், என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல தெரியுமா? சும்மா சிக்குன்னு இருக்கடா. அது சிக்குன்னு இருக்கணா. ஏன்டா நீ வேற வயிற்றுல கிளப்பிக்கிட்டு இந்த துணியெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி தான் அந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்களோ தெரியலடா. பத்தா குறைக்கு இந்த விக்கு வேற மண்டையை அரிக்குதுடா. சூப்பராக தான் மச்சா இருக்க. ஆனால் என் கூடயே படித்து என் கூடயே ஒன்றா வளர்ந்து என் ஃப்ரெண்டுக்கே என்ன அடையாளம் தெரியாத அளவுக்கடா மாற்றி வச்சிருக்கான். மச்சான் நீ எப்படி இருக்க தெரியுமா? நீ எப்படி இருக்கேன்? செம்ம ஃபிகராக இருக்க மச்சான். அப்படியே இருக்கேன் உண்மையா? ஆமாம் மச்சான், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா பார்த்துக்கிங்க. அப்படிலாம் சொல்லாதடா. நீயாச்சும் ஒரு மாதிரியா இருக்கான்னு. அந்த பையன் லிமிட்டை மீறி போயிட்டு இருக்கான் தெரியுமா? இந்த இசை புள்ளியை வெறுப்பேற்றுறதுக்கு என் காலை மெரிக்கிறான், கையை மெரிக்கிறான், சாச்சு விட்றான், ஹக் பண்ணுறான். என்னடா சொல்ற? ஆமா மச்சான், விட்டா அந்த பிள்ளைக்காக என் கழுத்துல தாலி கட்டி தான் அந்த பிள்ளைக்கு லவ் புரியணும்னா தாலி கட்டி மதுராத்திக்கு கூட்டு போனாலும் கூட்டு போயிடுவான் மச்சான். எனக்கு எப்படா அது காப்பாத்திடுறா. கவலைப்படாத. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு அந்த பையன் பிரச்சனைலாம் தீந்துரும். இன்னைக்கு எங்க போனான் அந்த பையன்? நம்ம விக்ரமுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கடா. கூடிய சீக்கிரம் விக்ரமுக்கு கல்யாணம். அந்த டாக்டர் பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டானா? ஆமா மச்சான், டாக்டர் பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டான். என்னடா போடா, நம்மளுக்கு தான் ஒரு வழி கிடைக்க மாட்டுது. ஒரு நிமிஷம், ஜான்சி என்கிட்ட வரும்போதே ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. கூப்பிட்டு ஜஸ்ட் உன்னை பற்றி கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் சொல்கிறான்னு. கூப்பிடு மச்சான், என்னை பற்றி எதாவது பேசுகிறாளான்னு பார்க்கும். என்ன மேடம் என்னை இப்படி பார்க்குறீங்க? ஜான்சி என்ன விஷயம்? வரும்போதே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஒன்றும் இல்லை ராம் சார், உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு வந்தேன். தனியாக பேசணுமே. அவங்க எனக்கு க்ளோஸ் தான், சீக்கிரட் எது வெளியில் போகாது. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ராம், சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, நான் அஜய்கிட்டே கேட்டிருப்பேன். ஆனால் எப்படி எடுத்து பாருன்னு தெரியல. அதான் நல்ல வேளை நீங்களே இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தீங்க. சரி உங்கள்கிட்ட கேட்கலாமேன்னு. சொல்லுங்க ஜான்சி, என்ன விஷயம்? ஆமாம், ஆகாஷ் எங்க 2-3 நாளாக ஆஃபீஸே வரல. அவன் தான் ஃபோன் வச்சுருப்பானே, நீங்கள் பண்ணி பார்க்கலாம்ல. ம், பண்ணலாம், இருந்தாலும் ஆஃபீஸ் வருவார். அழக்கானேன்னு. அடிக்கல்லி, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கா, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாளே. அவன் ஏதாவது பர்சனல் இஷ்யூவாக லீவ் எடுத்திருப்பான், அஜய் கிட்ட லீவ் சொல்லியிருப்பான், எனக்கு தெரியல ஜான்சி. என்ன ராம், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் வரலேன்னு கேட்டா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்கிறீங்களா? என்ன உண்மை? அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எவ்வளோ நாளாக பின்னாடி சுற்றி வரான், அந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க. அவன் பக்கத்தில் இருந்தால் அலட்சியப்படுத்த வேண்டியது. அவன் இல்லைன்னொன்னே அவனை கேட்டுட்டு இருக்கீங்க. ராம், என் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் ஜான்சி, அது அவனுக்குமே தெரியும். நான் மட்டும்தான் வேலைக்கு போய் என் ஃபேமிலியை பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என் தம்பி படிச்சிட்ருக்கான். நான் தான் உன்னை ஃப்யூச்சர்லேயும் பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் ஆகாஷ் ஒத்துப்பாரா? அவன் விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அவனுக்கும் மனசு இருக்குது ஜான்சி. எனக்கு புரியுது, எனக்குமே அவரை பிடிச்சிருக்கு. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல.
சொல்லி தானே ஆகணும் ஜான்சி. சொல்லுங்க அண்ணா. யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் வெயிட் பண்ண போகிறதில்ல. கூடிய சீக்கிரம் சொல்லிடுறாராம். சொல்லுங்க. பாவம் அவன் மட்டும் என்ன பெரிய பேக்ரவுண்டோடயா இருக்கான். அவனும் அவனோட உழைப்பை நம்பி தான் முன்னேறிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா, அவன் ஒரே பையன். எவ்வளோ நாளாக அவனுக்கு அலைன்ஸ் அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? வேணான்னு உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அவனோட அருமை உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ச்சே, என் மச்சான் எனக்காக பாயிண்ட்டாக பேசுகிறானே. யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்கண்ணா. சரி ராம். என்ன மேடம் என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை, சும்மா தான். கண்டுபிடிச்சிட்டாலோ? கண்டுபிடிச்சிருந்தா உண்மையை சொல்லியிருக்க மாட்டாளே. என்ன ஜான்சி? ஆமாம், இந்த லேடி யார் ராம்? நீங்களா ஜாயினிங் கொடுத்துருக்கீங்க? நானே இப்போ தான் பார்க்குறேன். அஜய் ஜாயினிங் கொடுத்துருக்கான். கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்க அஜய் சார். இவங்கள சேர்ந்துட்டு கொஞ்சம் வான் பண்ணி விட்டுட்டு போங்கன்னு. இசை சிஸ்டர் ரொம்ப பாவம். ம், அது எனக்கு தெரியலையே ஜான்சி. இசை தான் அவன் கூட கோஆர்டினேட் பண்ண மாட்டேன்னாங்க. அதனால தான் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. இவங்களும் வேணான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆஃபீஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, கோஆர்டினேட் வேணும் எம்டிக்குன்னு. ஸோ அதனால் அவன் ஜாயினிங் கொடுத்துருக்கான். இருந்தாலும் இந்த பொண்ணை பார்க்கும்போது ஆஃபீஸில் எல்லாருக்கும் பத்திக்கிட்டு தான் வருது, ட்ரெஸ்ஸும் ஆளும். ம், அப்படியா? சரி, ஓகே. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்ற சொல்லிடலாம். தயவு செஞ்சு ஆளே மாற்றி தொலைங்கடா. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாத்திரானுங்களாம். முடியலடா டே. இந்த ஃப்ராகையே என்னால் போட்டிருக்க முடியல. ஏதோ கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். புடவை கடவை கட்ட சொன்னானுங்களோ. சரி ராம், எப்படியாவது அஜய் சார்கிட்ட பேசி இவங்களை வேலையை விட்டு தூக்க ஏற்பாடு பண்ணுங்க. ம், நான் அஜய் கிட்ட பேசுகிறேன் ஜான்சி. ஓகே ராம், நான் கிளம்புறேன்னு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பழமொழி? ஊராங்காதல ஊட்டி வளர்த்தா தான் காதல் தானே வளருமா. பழமொழி அப்படியா வரும்? நம்மளுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்க வேண்டியதான். பாத்தியா எப்படி மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போனானே. என்ன ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சா? பாரா மச்சான், இந்த புள்ள இவ்வளோ ஆசை வச்சிருந்துருக்கு, சொல்லவே இல்லை என்கிட்ட. அதான்டா பொண்ணுங்க சைக்காலஜி. நம்ம இருந்தோன்னா அருமை தெரியாது, நம்ம இல்லைன்னா அருமை தெரிஞ்சிரும். அதுவும் கரெக்டு தான். ஒரே வழியா யாரும் ஒத்துக்கிட்டா. சொல்லிட்டு போன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா அவள் உனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. நீ அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பையனாக இருக்கணும், அதுதான் முக்கியம். புரியுது மச்சான், நான் பார்த்துக்கிறேன். சரிடா. லவ் சொல்லிட்டாலேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே இந்த புள்ளைய கடவுள் அனுப்பி வச்சு சக்காலத்தி சண்டை போட வச்சிருவான் போல் இருக்கே. இவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, ஏன் தான் தெரியல. இவ ஆளும் நடையும் உடையும். மேடம், ஏன் என்னை பார்த்து முறைக்கிறீங்க? தயவு செஞ்சு வாயை திறக்காத. ஒரு வார்த்தை பேசினேன் பல்லெல்லாம் உடச்சிருவேன்னு. ஐயோ சாரி மேடம், நான் பார்க்கல, பேசல. பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, ஏன் தான் தெரியல. இசை சிஸ்டர், நான் இங்கே இருக்கேன். ஐயோ, இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு. இவளாம் ஒரு ஆளுன்னு அந்த சிடுமுஞ்சி பைய இவளை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான். நீயும் ஓகேன்னு சொல்லியிருக்க. உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஏன் சிஸ்டர், அந்த புள்ள பார்க்க நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சீதா சிஸ்டருக்கு கால் பண்ணவா? பின்ன அவ ஆளும் அவ நிக்கிறதும் அவ ட்ரெஸ்ஸும். அவன் டேஸ்ட்டுக்கு அவன் வச்சிருக்கான் கோஆர்டினேட்டர். உங்களுக்கு என்ன? ஆமா, எனக்கு என்ன, அவர் டெஸ்ட்டுக்கு அவர் கோஆர்டினேட் வச்சிருக்காரு. இருந்தாலும் ஆஃபீஸில் இப்படிலாம் ஒரு ஸ்டாஃப் தேவையா? இப்போதைக்கு எம்டி நான் இங்கே அவைலபிள் கிடையாது. எனக்கு பதில் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எப்படிப்பட்ட ஸ்டாஃப் வேணும்னு அவன் தானே சிஸ்டர் முடிவு பண்ணணும். இதெல்லாம் என்கிட்ட வந்து சண்டை போட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஏன் அஜய் எந்த பொண்ணு கூடயாவது பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அப்படிலாம் இல்லையே. என்ன சிஸ்டர், ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு ஆஃப் ஆயிட்டீங்க. அவர் யார் கூட பேசினா எனக்கு என்ன, பேசலனா எனக்கு என்ன. இன்னைக்கு கூட பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னாரு, நான் எதுவும் சொல்லலையே. ஆஹா, விக்ரமுக்கு பொண்ணு பார்க்க போனதை அவனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு இந்த பிள்ளைகிட்ட உளறி விட்டுருக்கான். என்னென்ன பண்ணணுமோ இந்த பிள்ளைய அவ்வளோ தூரமும் ப்ளே பண்ணுறான்யா. என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? அவன் ஒரு பொய் புத்தகம்னா இவன் ஒரு பொய் நூலகமாக இருப்பான் போல் இருக்கே. முடிவாயிடுச்சா? ஆமாம் சிஸ்டர், அவன் பொண்ணு பார்க்க போனான். அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி டேட்லாம் கூட குறிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். பொண்ணையும் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சான் அவங்க அப்பா அம்மாவுக்குலாம். அதனால் நெக்ஸ்ட் மந்த் எப்படி மேரேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ராம்ப்ரோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் போயிட்டு வரேண்ணா. சரிங்க சிஸ்டர். இப்போ ஏன்டா அந்த புள்ளைய கடுப்பேற்றி அனுப்புனேன்? சும்மா தான் மச்சான், பின்ன வாயை திறந்து சொல்லவே மாட்றா. ஏண்டா நான் ஒன்றும் ஊராங்காதில் சேர்த்து வைக்கலடா, நீ தாண்டா ஒருத்தனியாக சேர்த்து வச்சுட்டு நிற்கிறேன். வீடு மச்சான் பார்த்துக்கலாம். நாளைக்கு இசைக்கு பர்த்டேடா. உண்மையாவாடா? அதான் நாளைக்கு வரைக்கும் நடித்தா போதும் நானும். ஆமாம் மச்சான், நாளைக்கு அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணிவிடுவான். எப்பாடி நாளையோட இந்த லேடி கெட்டப்புக்கு ஒரு என்ட்டு காடாடா. ஆமாம் ஆமாம், பார்ப்போம் விதி என்னன்னு இருக்கோ அதுபடி நடக்கும். ஆமாம், உன் மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் நல்லா தான் மச்சான் போயிட்டுருக்கு.
நல்லா இருந்தா சரி. நீ வேற என் சீதாவை ஞாபகம் முடித்திட்ட. நீ கிளம்பு, நான் ஒரு ஃபோன் பேசுகிற வேலை இருக்கு. ஆமாம், இல்லைனா மட்டும் உனக்கு அப்படியே பொண்டாட்டி ஞாபகம் வராது. போடாடே, நீ போடா ஃபஸ்ட்டு. சொல்லுங்க சார், என்ன ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க? என் பொண்டாட்டியை பிரிஞ்சு ரொம்ப அவசாயிடுச்சுல, அதான் ஒரு அப்டேட் பண்ணலாமேன்னு. அது சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. அப்படியே மொட்டை மாடிக்கு வந்தேன் ஆஃபீஸில். ஞாபகம் வந்துச்சா, அதான் ஃபோன் பண்ணேன். ஆஃபீஸ் வந்து பிளாங்காகவே இருக்குது தெரியுமா? இருக்கும் இருக்கும் எம்டிக்கு. ஆமாம் சீதா, உன் கூட இருந்துட்டு ஆஃபீஸ் வந்தது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்புறம் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். சாருக்கு வீட்டு நினப்பு இருந்தால் என்ன பண்ண முடியும்? போய் சாருமதி சிஸ்டரை பார்த்தியா? பார்த்தராம். நாளைக்கு அவங்க கூட அங்கே தான் வராங்க. என்ன விஷயம்? அவங்க இந்த மந்த்து செக்கப் காமிக்கணுமா? அவர் விக்ரம் பிரதர் கிட்ட தானே காமிக்கிறாங்க, அதனால அங்கே வராங்க. ஓ அப்படியா? தர்மா கிட்ட பேசணும். எங்கே அங்கே வந்தப்பயே அவனை பார்க்க முடியல. அவனும் பிஸியாக இருந்துட்டான், நானும் பிஸியாக இருந்துட்டேன். சரி, நாளைக்கு பார்க்குறேன். அப்புறம் விக்ரமுக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உனக்கு நியூஸ் வந்துட்டுமே? வந்துச்சு. அக்ஷயா ஃபோன் போட்டு என்னையும் கழுவி ஊற்றினா. நீ கூட உண்மையை சொல்லலக்கா அப்படின்னு. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான். பட் இருந்தாலும் என்ன கழுவி ஊற்றிட்டா. நீ கூட ஏன்க்கா சொல்லலை? கூட இருந்து கூட நானும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கேன்னு. கடைசி நாள் வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்கான். ஆமாம், அவளுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துதான். போய் பிடிக்கலன்னு தான் சொல்லலான்னு பார்த்தாலாம். அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய கதை சொன்னான். ராம், சொல்லு சீதா. மிஸ் யூடா. ஐ லவ் யூ சீதாம்மா. ஐ லவ் யூ ராம். வைக்கவா? வீட்டுக்கு போனோடனே கால் பண்ணனே. சரிம்மா. தொலைவுகள்